ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். மருவு சொற்களை பற்றி கேட்டிருக்காங்க. ஊர் பெயர்களின் மருவு கேட்டிருக்காங்க. புதுக்கோட்டைனா புதுகை, புதுச்சேரினா புதுவை, தஞ்சாவூர்னா தஞ்சை, தஞ்சையூர், திருச்சிராப்பள்ளினா திருச்சி, உதகமண்டலம்னா உதகை, ஊட்டி, ஒத்தகமந்து, கோயம்புத்தூர்னா கோவை, கோவன்புத்தூர், நாகப்பட்டினம்னா நாகை, காவிரி பூம்பட்டினம்னா பூம்புகார், கும்பகோணம்னா குடந்தை, குடமுக்கு, திருநெல்வேலினா நெல்லை, வேணுவனம். இதெல்லாம் டிஃப்ரெண்டா இருக்கு பாருங்க. முக்கூடல்னா சீவலப்பேரி, திருச்செந்தூர்னா திருச்சிரளவாய், திருச்செந்தில், திருவிடை மருதூர்னா இடமதில், திருவள்ளூர்னா திரு எவ்வூர், கீழ்வேலூர்னா கீவலூர், ஸ்ரீரங்கம்னா திருவரங்கம், சிதம்பரம்னா தில்லைவனம், தில்லை, திருச்சிற்றம்பலம், பழவேற்காடுனா புலிக்காடு, வேதாரண்யம்னா திருமலைக்காடு, வேதை, அப்பாசமுத்திரம்னா இளங்கோக்குடி, மன்னார்குடினா மன்னை, மயிலாப்பூர்னா மயிலை, சைதாப்பேட்டைனா சைதை, ஆற்காடுனா ஆறுகாடு, ஆற்றூர்னா ஆத்தூர், நாமக்கல்னா ஆரைக்கல், ஈரோடுனா ஈரோடை, ஏற்காடுனா ஏரிக்காடு, கரூர்னா கரவூர், கருவூர் வஞ்சி, குன்னூர்னா குன்றூர், குன்றத்தூர்னா குன்னத்தூர், குளித்தலைனா குளிர்தண்டலை, கோடம்பாக்கம்னா கோடலம்பாக்கம், கோடன்பாக்கம், திரு ஆனைக்கானா திருவானைக்கா, திருக்குருகூர், ஆழ்வார், திருநகரி, குருகை, திருக்கழுக்குன்றம்னா வேதாசலம், திருப்பதினா வெங்கடாச்சலம், திருப்பூர்னா விடாரப்புரம், திண்டிவனம்னா புளியங்காடு, திருநின்றவூர்னா திண்ணனூர், சித்தாரிப்பேட்டைனா சின்னதரிப்பேட்டை, செங்கல்பட்டுனா செங்கழுநீர்பட்டு, செங்கை, பழனினா திரு ஆவினன்குடி, திருத்தணினா திருத்தணிகை, பூக்கோளியூர், அவிநாசி, புள்ளிருக்குவேலூர், வைத்தீஸ்வரன் கோயில், சீர்காழி, சீர்திகழ்காளி, தர்மபுரி, தகடூர், சேலம், சேரளம், தாம்பரம், தர்மபுரம், திண்டுக்கல், திண்டீஸ்வரம், ஒகேனக்கல், உகுனிர்கல், புகைநற்கல், சோழலிங்கபுரம், சோளிங்கர், கயத்தாறு, கசத்தியாறு, லால்குடி, தவத்துறை, திருச்செங்கோடு, திருக்கொடி மட, செங்குன்றூர், சிவகங்கை, நாலுக்கோட்டை, பல்லவன்தாங்கல், பழமுதிர் சோலை, விருதாச்சலம், முதுகுன்றம், திருமுதுகுன்றம், பழமலை, தாராசுரம், ராஜராஜேஸ்வரம், உறையூர், உறைந்தை, கோழியூர், வத்தலக்குண்டு, வெற்றிலைக்குண்டு, அருப்புக்கோட்டை, திருநல்லூர், திரிசூலம், திருச்சூர், திருச்சுரம், பொள்ளாச்சி, பொழிலாச்சி, மதிரை கல்வெட்டில் உள்ளது, கடம்பவனம், ஆழவாள், திருக்குடல், பெரம்பலூர், பெரும்புலியூர், ராமநாதபுரம், முகவை, சிங்காநல்லூர், சிங்கை, நாகர்கோயில், நாஞ்சில்நாடு, மயிலாடுதுறை, மயூரம், மாயவரம், அறந்தாங்கி, அறந்தை, கரிவலம், வந்தநல்லூர், கருவை, திருவண்ணாமலை, அருணை, கரந்தை, கருத்தங்குட்டி, கரந்தாங்குடி, பைம்பொழில், பம்புலி, சோழநாடு, நத்தம், வரகுணமங்கை, மணப்பாறை, மணவை, கூரைநாடு, கொரநாடு, கொடைக்கானல், கோடை, பாளையங்கோட்டை, பாளை, உசிலம்பட்டி, உசிலை, காஞ்சிபுரம், காஞ்சி, பணக்குடி, பணவை, சூரலூர், சூலூர், திருவாரூர், ஆரூர், திருஎறும்பியூர், திருவெறும்பூர், வீரநாராயணன் ஏரி, வீராணம் ஏரி, வீரநாராயணபுரம், காட்டுமன்னார் கோயில், அனாபாய நல்லூர், அரும்பாக்கம், புள்ளமங்கை, பசுபதி கோயில், வானவன்மாதேவி, மானாம்பதி, திண்டிவனம், முதிர்வனம், பாலசமுத்திரம், அம்பை, பரமக்குடி, பரம்பை, அலங்காநல்லூர், அலங்கை, மாமல்லபுரம், மகாபலிபுரம், நாங்குநேரி, வானவாமலை, தோத்தாத்ரி, சேஸ்தரம், பத்தமடை, மைசூர், எருமையூர், மகிசூர், எருமைக்கு வடமொழியில் மகிசம் என்பது பொருள். எப்படி கேட்குறாங்கன்னு சொல்லிட்டு இதோட கண்டினியூட்டியில பார்க்கலாம். ஸ்கிப் பண்ணாதான் வீடியோ முழுசா பாருங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா மருவு சொற்கள் தான் நம்ம பார்க்க போகிறோம். அதாவது ஊர்களோட பேர் அப்போ எப்படி இருந்துச்சு, இப்போ எப்படி இருக்கு, அதோட மருவு சொற்கள் தான் பார்க்க போகிறோம். ஊர் பெயரின் மருவை எழுதுக. மயிலாப்பூர் ஆன்சர் மயிலை. மயிலாப்பூரோட மருவு என்னன்னு பார்த்தீங்கன்னா மயிலை. ஊர் பெயரின் மருவை எழுதுக. தஞ்சாவூர், தஞ்சை. அடுத்து மயிலாப்பூர், மயிலை. இதெல்லாம் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின். எப்படிலாம் கேட்டிருக்காங்கன்னு பாருங்க. ஊர் பெயர் மருவை கண்டுபிடி. மன்னார்குடினா மண்ணை ஊர் பெயர். அடுத்து நாகப்பட்டினம், நாகை. புதுக்கோட்டை,
புதுகை, திருநெல்வேலி, நெல்லை, புதுச்சேரி, புதுவை. நல்லா பாருங்க, புதுக்கோட்டைனா புதுகை, புதுச்சேரினா புதுவை. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. புதுக்கோட்டைனா புதுகை, புதுச்சேரினா புதுவை. பாருங்க, புதுக்கோட்டை. இங்க பாருங்க, இதுலயே ஆப்ஷன் இருக்கும், நம்ம கன்ஃபியூஷன் ஆயிடக்கூடாது. புதுகையா புதுவையா அப்படின்னு சொல்லிட்டு. இங்க கோ வருதா, அதனால கை வருது, கா வரிசையில வருது அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து பாத்தீங்கன்னா கோயம்புத்தூர். எப்படி கோயம்புத்தூர்னா கோவை, கும்பகோணம், குடந்தை. உடனே நீங்க எல்லாம் புதுவை புதுகை அப்படின்னு வருதுன்னு சொல்லிட்டு கும்பை அப்படின்னு நினைச்சிடாதீங்க. குடந்தை. கோயம்புத்தூர் திரும்ப பாருங்க வருது, கோவை. திருச்சிராப்பள்ளி, திருச்சி, கும்பகோணம், குடந்தை. திருமறைக்காடு, திருமறைக்காடு என்று அழைக்கப்படுவது வேதாரண்யம். புதுக்கோட்டை, புதுகை, புதுச்சேரி, புதுவை. சோழநாடு, சோனாடு, கும்பகோணம், குடந்தை, புதுக்கோட்டை. இதுல வந்து தவறான இணையை வந்து கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. இதுல வந்து புதுக்கோட்டை புதுகை வரணும், இங்க புதுமைன்னு கொடுத்துருக்காங்க. சோ இதுதான் ராங். கும்பகோணம்னா குடந்தை, அது கரெக்ட். நாகப்பட்டினம்னா நாகை கரெக்ட். புதுச்சேரினா புதுவை கரெக்ட். புதுக்கோட்டைக்கு புதுகை வரணும், இங்க புதுமைன்னு இருக்கு. சோ இதுதான் ராங்கான இணை. எப்படிலாம் கொஸ்டின் கேட்கறாங்க பாருங்க, ரிப்பீட்டட் கொஸ்டினுமே வருது. இப்ப வந்து இதை வந்து நம்ம எப்படி சொல்றது, பொருத்தணும். கோயம்புத்தூர்னா கோவை, அப்ப ஏக்கு வந்து 3A, நாகப்பட்டினம்னா நாகை, அடுத்து பிக்கு வந்து 1A, புதுச்சேரினா புதுவை 4, புதுக்கோட்டைனா புதுகை 2. இதுதான் வந்து கன்ஃபியூஷன் ஆகிற மாதிரி இருக்கும், ஏன்னா ஒட்டுக்கா கொடுத்துருக்காங்க. புதுகை புதுவை கன்ஃபியூஷன் ஆகும். சரி, ஆப்ஷன் சி இதுதான் கரெக்ட். அடுத்து பிழையான இணையை வந்து தேர்ந்தெடுக்க சொல்லிருக்காங்க. நாகை பட்டினம், உதக மண்டலம், பட்டு கோட்டை. இங்க வந்து செங்கல் பட்டு வந்திருக்கணும், இங்க செங்கல் புறம் இருக்கு. சோ இதுதான் ராங்கானது. அடுத்து மன்னார்குடியோட மறு என்னன்னு பாத்தீங்கன்னா மண்ணை. உதகமண்டலம் உதகை, மன்னார்பேட்டை வண்ணை, நாகப்பட்டினம் நாகை, திருச்சிராப்பள்ளி திருச்சி, நாகப்பட்டினம் நாகை, தேவக்கோட்டை தேவோட்டை, மன்னார்குடி மண்ணை, கோயம்புத்தூர் கோவை, செய்தாப்பேட்டை சைதை, மயிலாப்பூர் மயிலை, கோவன்புத்தூர். இதை எப்படின்னு மறு எழுதுவாங்க, கோயம்புத்தூர். அந்த காலத்துல கோவன்புத்தூர்னு இருந்துச்சு, அதுக்கு கோயம்புத்தூர் அப்படின்னு எழுதிருக்காங்க. பைம்பொருள் பைம்பொலி, பம்புலி, பூவிருந்த வள்ளி, பூந்தமல்லி. இப்ப இருக்கிறது வந்து பூந்தமல்லி, அப்ப பூவிருந்த வள்ளி அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. சோழநாடு சோனாடு, உதகமண்டலம் ஊட்டி. அதாவது உதகைன்னு வந்தா உதகை, ஊட்டின்னு வந்தா ஊட்டி. ஆப்ஷனை பொறுத்து நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? அடுத்து புதுச்சேரி. இதுல வந்து பொருத்தமான இணை வந்து கேட்டிருக்காங்க. புதுச்சேரினா புதுவை, திருநெல்வேலினா என்ன சொல்லி நெல்லை, கோயம்புத்தூர்னா கோவை, இது நாகூர்னா புதுச்சேரினா புதுவை. இதுதான் வந்து பொருத்தமான இணை, மத்தது எல்லாமே தப்பு. அதே மாதிரி சைதாப்பேட்டை சரியான இணையை வந்து கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. சைதாப்பேட்டை சைதா, நாகப்பட்டினம் நாகை, மன்னார்குடி மயிலை, திருநெல்வேலி திருநை. இது எல்லாமே ராங்க. நாகப்பட்டினம் நாகை மட்டும் தான் கரெக்ட். நாகப்பட்டினம் நாகை. கீழ்கண்டவற்றுள் எது வந்து மறு பெயர் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. தஞ்சைனா தஞ்சாவூர்னா தஞ்சை, மயிலாப்பூர்ல மயிலை, மதுரைனா இதெல்லாம் வந்து மறு பெயரே கிடையாது. கோயம்புத்தூர் கோவை இதுதான் மறு பெயர். திருச்சிராப்பள்ளினா திருச்சி. தமிழக முதல்வர் மயிலைக்கு சுற்றுலா பயணம் சென்றார். இதுல வந்து மயிலைங்கிறது மயிலாப்பூரை வந்து குறிக்கிறது. சோனாடுனா சோழநாடு, குடந்தைனா கும்பகோணம். ஆப்போசிட்லயே கேட்பாங்க. திருச்சினா திருச்சிராப்பள்ளி. இதுல வந்து சரியானது வந்து கண்டுபிடிக்கணும். குடந்தைனா கும்பகோணம், தஞ்சைனா தஞ்சாவூர், கொடைக்கானல், உதகைனா கொடைக்கானல். இது வந்து ராங்கான ஆன்சர். அடுத்து சரியான இணையை வந்து தேர்ந்தெடுக்க சொல்லியிருக்காங்க. கும்பகோணம்னா குடந்தை, கும்பகோணம்னா குடந்தை, திருநெல்வேலி நெல்லை, மயிலாப்பூர் மயிலை, கும்பகோணம் குடந்தை, திருநெல்வேலி நெல்லை,